இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ப்ராஃபிட்டில் இருக்கிற தேர்ட் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ அதோட பேர் என்ன, கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இதில் அதே மாதிரி தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொடுத்துருவாங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே வந்து கிவன் அப்படின்ட்டு. ஸோ ஒன்றா வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுக்கல அப்படின்னா அசட் லைபிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா அசட்டும் லைபிலிட்டிஸும் தருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டிப்பாக தருவாங்க, ப்ராஃபிட் தருவாங்க, இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் தருவாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் தருவாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் தருவாங்க. ஸோ இதில் இதோ இல்லைன்னா இது வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், குட்வில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி நம்ம லாஸ்ட் 2 மெத்தட்லேயே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ப்ராஃபிட் போடணும். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட். ஸோ கொஸ்டினில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நார்மல் ப்ராஃபிட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி போடணும்னு தெரியும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட், ஸோ அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ யோஸோ நம்ம போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் நம்ம எப்படி போடணும், நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கொஸ்டின் நார்மல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், இல்லைனா கண்டிப்பாக அசட் அண்ட் லைபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கேபிட்டல் வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம நார்மல் ரேட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நார்மல் ரேட் தருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம குட்வில்லை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும், ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நார்மல் ப்ராஃபிட்டு மைனஸ் பண்ணி நமக்கு எது கிடைக்கும், சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஸோ உங்களுக்கு இதை நான் சம்மில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சம் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சம் பார்த்துடலாம், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஃபார் லாஸ்ட் 4 years 30,000, 40,000, 50,000, 45,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 3,000 இஸ் இன்க்ளூடட் இன் தி அபவ் மென்ஷன் ப்ராஃபிட் ஆஃப் 30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 3 lakh. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கொடுத்துட்டாங்க, நார்மல் ரேட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், நார்மல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் தரல, ஸோ அதுக்கு மேலே வெறும் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, 4 years இருக்குது. ஸோ டிவைடட் பை 4 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா வந்து குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தரல, ஸோ அதனால் இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 30,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 45,000. ஸோ டிவைடட் பை 4. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன, நமக்கு 1,65,000 வருது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் ₹3,000 இஸ் இன்க்ளூடட் இன் தி அபவ் மென்ஷன் ப்ராஃபிட் ஆஃப் ₹30,000. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த 30,000ன்றது இது ஒரு ப்ராஃபிட், இந்த இதில் வந்து 3,000 வந்து இன்க்ளூடட் அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 40,500. ஓகே, 40,000 நமக்கு 500. ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்மல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அதனால் ஃபார்முலா எழுதலை, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சனால. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எழுதிக்கலாம். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதும் போதே ஃபுல் ஃபார்மில் எழுதி பழகிக்கோங்க. இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ, 10%. ஸோ எவ்வளோ, 30,000. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டிங் எவ்வளோ, 40,500
minus normal 30,000 which gives you 10,500. Okay, so நம்ம next இப்போ goodwill கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குட்வில்க்கு நான் திருப்பி ஃபார்முலா எழுதலை, ஆல்ரெடி நான் இங்கே எழுதியிருக்கனால. ஆனால் நீங்கள் திருப்பியும் எழுதணும் கீழே. சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ? 10,500, ரேட் வந்து 10% இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 0 இதோட இன்ட்டு பண்ணால் 3 zeros ஆயிடும். ஸோ அப்போது 1,05,000 தான் நம்மளோட குட்வில். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர் ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம ரெண்டு மெத்தடு பார்த்தோம். ஸோ இது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ரெண்டு மெத்தடும் பார்த்தோம். ப்ளஸ் சூப்பர் ப்ராஃபிட்லேயும் 3 மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் மெத்தட் வந்து கேபிட்டலைசேஷன் எப்படி போடணும் அப்படின்றது தான். இந்த மெத்தடோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஸோ ஆல்ரெடி நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஆவரேஜ் ப்ராஃபிட் தருவாங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்டாக தருவாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்போது கண்டுபிடிக்கிற மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை இயர்ஸ் போட போகிறோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொடுக்கல அப்படின்னா அசெட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி இருந்த சம்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். நம்ம சூப்பர் ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் இந்த பார்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ கொஸ்டின்ல இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்தனால நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இப்போ நம்ம குட்வில் எப்படி போகணுன்னு காட்டுறேன். ஸோ குட்வில்லோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் அந்த வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொடுக்கல அப்படின்னா அசெட் மைனஸ் லயபிலிட்டி. ஸோ இந்த சம் எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க, டேஞ்சபிள் அசெட்ஸ் ஆஃப் ஃபர்ம், நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸ் ஆஃப் ஃபர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது? நமக்கு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க 10%, ஆவரேஜ் ப்ராஃபிட்டு கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 20,000. ஸோ இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20,000 டிவைடட் பை 10 இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 lakh. ஸோ இப்போது நம்ம டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 2 lakh. ஸோ இப்போ நம்ம குட்வில்லை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ குட்வில் ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கோங்க, எழுதிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஸோ அதனால் ஃபார்முலா எழுதி கீழே நம்ம சம்மு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. இதில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இங்கே நமக்கு மேலே தரல. ஸோ ஓகேவா? ஸோ அசெட் அண்ட் லயபிலிட்டி தான். ஸோ ப்ராக்கெட்டில் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அசெட் பார்த்திங்கன்னா 2,20,000 மைனஸ் 70,000. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 lakh மைனஸ் 2 மைனஸ் பண்ண நமக்கு 1,50,000. ஸோ ஆன்சர் நமக்கு 50,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட குட்வில். ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டலைசேஷன். இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலாஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெத்தட் 1 by 1 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்த ரேஷியோ சாப்டரும் ஸோ இந்த குட்வில் சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் தான், 2 சாப்டர்லுமே நிறைய ஃபார்முலாஸ் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு சம்ஸும் நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த வீடியோவோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது மட்டும் நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.